மழை துளிகள் பூமி கழுகு உங்களின் வருகையை நாளின் அழகு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் 8ஆம் வகுப்பு பிரிவில் இருந்து பி ஹரிபிரசாத் வந்துள்ளேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு இணைய வழி கற்றல் மற்றும் வகுப்பறை கற்றல். இது இன்றைய உலகில் மட்டுமல்ல, எதிர்கால கல்வியின் வடிவத்தையும் தீர்மானிக்கும் ஒரு பெரிய விவாதம். முதலாவது இணையம். இன்று நாம் வாழும் காலம் புத்தகங்களும் பென்சில்களும் மட்டுமல்ல, பயனும் சேர்ந்த கல்வி காலம். அதுதான் இணைய வழி கற்றல். அறிவை ஒரு கிளிக்கில் தரும் அற்புதம். இணைய வழி கற்றல் என்பது இடமில்லா வகுப்பறை. எங்கு இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். இது மாணவர்களுக்கு சுதந்திரம், வேகம், உலகத்தரம் ஆகியவற்றை தருகிறது. பேண்டமிக் காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டாலும் கல்வி திறந்தே இருந்தது. அதற்கு காரணம் இணையம்தான். இது ஆசிரியரை ஒரு திரையில் கொண்டு வந்தது, புத்தகத்தை ஒரு PDF ஆக்கியது மற்றும் நமக்குள் இருந்த சுய கற்றலாற்றலை விழித்தேட செய்தது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இணையம் ஒரு கருவி. அதன் சக்தி. அதை நல்ல பயனுக்காக பயன்படுத்தினால் நம் கைகளில் உலகம். அறிவை பகிரும் இணையம் எதிர்காலத்தை உருவாக்கும், நம்மை சிறந்த மாணவர்களாக மாற்றும். இரண்டாவது வகுப்பறை. வகுப்பறை என்பது 4 சுவர்களும் ஒரு பலகையும் அல்ல. அது அறிவின் ஆலயம், கனவுகளின் தாயகம், எதிர்காலத்தின் தொடக்கம். அங்கேதான் நாம் முதல் முறையாக கேள்வி கேட்க, நம்பிக்கையுடன் பேச கற்றுக்கொள்கிறோம். அங்கேதான் ஆசிரியர் ஒரு புத்தகத்தை காட்டி மட்டுமல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதையும் கற்றுக் கொடுப்பார். வகுப்பறை நமக்கு பாடத்தை மட்டுமல்ல, ஒழுக்கம், பொறுப்பு, ஒற்றுமை ஆகிய வாழ்க்கை மதிப்புகளை கற்பிக்கிறது. நண்பர்கள் நம் தோழர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தான் நம்முடைய 2ஆம் குடும்பம். அவர்களோடு சேர்ந்து சிரிக்கவும், தோல்வியிலிருந்து எழவும், வெற்றி பெறவும் கற்றுக்கொள்கிறோம். இணைய வழி கற்றல் வசதியாக இருக்கலாம், ஆனால் வகுப்பறை கற்றல் தருவது உணர்வு, உறவு, ஊக்கம். அதுதான் மனிதத்துவம் நிறைந்த கல்வியின் அழகு. எனவே நான் பெருமையுடன் சொல்வேன், வகுப்பறை கற்றல் என்பது கல்வியின் இதய துடிப்பு. அங்கேதான் அறிவு மலர்கிறது, அங்கேதான் நமது எதிர்காலம் பிறக்கிறது. இது ஒரு போர் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது ஒரு அறிவின் புரட்சி. வகுப்பறை கற்றல் அது ஒரு குடும்பம் போல. அதில் ஆசிரியரின் குரல் ஒவ்வொரு மாணவனின் இதயத்தையும் தொடுகிறது. நண்பர்கள் சிரிக்கும் சத்தம், வகுப்பறையில் எழுதும் சத்தம், நேரடி கேள்வி பதில். ஆனால் இணைய வழி கற்றல் வந்ததும் கல்வி கைகளில் எடுத்த மாயம் போல மாறியது. ஒரு கிளிக், ஒரு பாடம். எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். இது மாணவர்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இணைய வழி கற்றல் தனிமையாகவும் கவனச்சிதறாகவும் மாறுகிறது. வகுப்பறை கற்றலின் உணர்வும் ஒற்றுமையும் சில நேரங்களில் அது காணாமல் போகிறது. அப்படியானால் தீர்வு என்ன? இரண்டையும் இணைப்பதே வெற்றி. வகுப்பறையின் உணர்வும் இணையத்தின் தொழில்நுட்பமும் எதிர்கால கல்வி. நாம் எதிர்கால மாணவர்கள். நமக்கு கையில் மொபைல் இருக்கலாம், ஆனால் மனதில் ஆசிரியர் இருக்க வேண்டும். எனவே கல்வி எந்த வழியில் வந்தாலும் நம் ஆர்வம், நம் முயற்சி, நம் கனவுதான் உண்மையான வகுப்பறை. இவை இரண்டும் கல்வி உலகில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இணையவழி கற்றல் மாணவர்களுக்கு சுதந்திரமான கற்றல் வாய்ப்பை வழங்குகிறது. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கற்றுக்கொள்ளலாம். இதனால் நேரம், செலவு மற்றும் பயண சிரமமும் குறைகிறது. ஆனால் வகுப்பறை கற்றல் மனித உறவை வளர்க்கிறது. ஆசிரியர் நேரடியாக மாணவரின் திறனை கவனித்து வழிகாட்ட முடிகிறது. நண்பர்களுடன் தொடர்பு, குழு பணிகள், அனுபவ கற்றல் ஆகியவை வகுப்பறையில் சிறப்பாக அமைகின்றன. ஆகவே இணைய வழி கற்றலும் வகுப்பறை கற்றலும் இணைந்த முறையே சிறந்தது. இது தொழில்நுட்பத்தையும் மனித உறவையும் சமநிலைப்படுத்தி கல்வியை முன்னேற்றுகிறது. நன்றி, வணக்கம்.